ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னைக்கு நான் என்னென்ன வேலைலாம் செஞ்சேன் அப்படிங்கிறது தாங்க. இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுட்டு, நேற்று வந்து மத்தியானம் வந்து சாம்பார் வச்சுருந்தோம்ல, அந்த சாம்பார் மீதி இருந்தது. அதையே சூடு பண்ணி வச்சுருந்தோம் வெளியே. அதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு. இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, சுசியத்துக்காக பாகு தனியாக காய்ச்சி, அதுக்கு பிறகு கீழே வந்து என்ன அப்படின்னா உளுந்த வடைக்காக மாவு தனியாக அது ஒரு ரவுண்டு அங்கே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு தனியாக வேக வச்சு, இன்றைக்கி வந்து நெய் காலி ஆகிப்போச்சு. அதனால் ஒரு க்யூப் பட்டரை எடுத்து போட்டு, அது நல்லா மெல்ட் ஆனால் தான் நெய் ஆயிருமே. அது கூட வந்து ஏலக்காய், தேங்காய் பூ, வெள்ளைப்பாகு ஊற்று, அப்புறம் மசித்த கடலை பருப்பு வேக வச்சுருந்த அந்த கடலை பருப்பை மசித்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பாயாசம் மாதிரி கிண்டியாச்சு. ஏன்னா இது வந்து டேஸ்ட் அப்படியே இந்த கடலை பருப்பு பாயாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது நல்லா இறுகின உடனே அதை பிடிக்கிறதுக்காக தனியாக ஆற வச்சாச்சு. மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.